ஹாய், நான் உங்கள் ஜே. இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th பாலிட்டியில் செகண்ட் லெசன். ஓகேங்களா? இது வந்து சமத்துவம் பெறுதல் பேசிக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா? சமத்துவம்னா இந்த பாரபட்சம் இருக்குது, இந்த இதெல்லாம் நீக்கினா தானே மக்களுக்கிடையே பாரபட்சம் பார்க்காம இருந்தால் தானே சமத்துவம் பெருகும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாரபட்சம் உருவாகிறதுக்கான காரணம் இதெல்லாம் நமக்கு மெயின்ஸில் ஏதாவது கொஷின்ஸில் வந்துச்சுன்னா பெருசாக தேவைப்படும். நமக்கு இங்கே ப்ரிலிம்ஸு இந்த மாதிரி குரூப் 4 இந்த இதுலெல்லாம் பெருசாக இந்த கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இங்கெல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும், இது தேவைப்படாது. ஓகேங்களா? சமத்துவமின்மை, பாகுபாடு, இதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன நிறவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து 27 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு 1990 தான் விடுதலை ஆனார். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இன நிறவெறி, அதாவது ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவருங்கிறதும் ஒரு இது, நிறவெறி கருப்பினத்தை சேர்ந்தவருங்கிற இது வச்சு இவரை பாரபட்சம் பார்த்து அங்கே மக்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக போராடி தான் சிறைக்கு போய் 27 வருஷம் சிறையிலிருந்து 1990 தான் வெளியே வந்திருப்பார். இவர் வெளியே வந்ததையுமே அந்த இதை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டம், அதோட பிரிவு 15 அதில் வந்து இது வந்து 1 அறிவுறுத்துது. ஓகேங்களா? இப்போ ஜாதி பாகுபாடுன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இஷ்யூவெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பாலின பாகுபாடு, ஆண் பெண்களுக்கு இடையேயான வேறுபாட்டை வச்சு இது பண்ணுறது, பெண்களை மட்டப்படுத்து, இது எல்லாமே வந்து இந்த பின்வேத காலத்துக்கு டைமில் இருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. வர்ணாசிரம முறை இந்த இதை பேஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர், பாபா சாஹேப்னு பிரபலமாக அழைக்கப்பட்டவர். இந்திய சட்ட நிபுணராகவும் இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு, அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதியும். பெரும்பாலும் இவரை சட்ட நிபுணராக தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பொருளாதாரத்துலேயும் சிறந்து விளங்கினார். ஓகேங்களா? 1915 MA பட்டத்தை வாங்கியிருக்காரு. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD முடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி லண்டனில் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? டிராஃப்டிங் கமிஷன்பாங்க, வரைவு குழு, அதோட தலைவராக இருந்தார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு இவரை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராகவும் இவர் தான் இருந்திருக்காரு. 1990 ஆண்டு வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து இந்திய அரசு வழங்குச்சு. சரிங்களா? அப்புறம் மத பாகுபாடு, வேற்று மதக்காரங்கள்கிட்ட இது பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதை எதிர்த்து வந்து இப்போ போராடி நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது நமக்கு சென்சஸ் வந்து 2011 அப்புறம் இன்னும் எடுக்கலை, அதனால அந்த பழைய டேட்டா தான். எழுத்தறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில். ஓகேங்களா? கன்னியாகுமரி தான் முதல்ல இருக்குது, அதுக்கப்புறம் சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. கடைசி மாவட்டங்கள்னு பார்த்தா தருமபுரி தான் லாஸ்ட்டில் இருக்குது. அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. நமக்கு இதெல்லாம் வந்து அந்த யூனிட் 5லையும் அந்த ரேஷியோவில் கேட்பாங்கன்னு வைங்களேன், விகிதம் இதெல்லாம் கேட்டுருப்பாங்க. அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முன்னாடி இருக்கிற 3 மாவட்டம் இது அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். அப்புறம் பாலின விகிதம், இதில் வந்து நீலகிரி முதல் இடத்துல இருக்குது, தஞ்சாவூர் 2வது இடம், நாகப்பட்டினம், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 இதில் இருக்குது. இதுலேயும் கடைசியாக வந்து தருமபுரி தான் இருக்குது. ஓகேங்களா? 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்கங்கிற கணக்கு தான் இது. ஓகேங்களா? பாலின விகிதம். இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 14, அதாவது பிரிவு தான், ஆர்டிகிள் பிரிவு, சட்டப்பிரிவு வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிற ஒரு இது சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதே ஆர்டிகிள் 17 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் வந்து தீண்டாமை வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. ஓகேங்களா? தீண்டாமை ஒழிப்பு தான் சட்டம் பிரிவு 17 வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்திய அரசமைப்போட
முன்னுரை. இதில் வந்து இந்த ஆர்டர் கேட்பாங்க. இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்மம், மதச்சார்பற்ற குடியரசு அப்படிங்கிற இது வந்து இந்த ஆர்டர் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து இமேஜஸ் வரும். அது எதுவும் பிடிஎஃப்பில் வர மாட்டேங்குது. அதனால் டேட்டா மட்டும் சொல்கிறேன். என்னன்னா, இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் எங்கே பிறந்தார் இதெல்லாம் சொல்லிட்டு, இவர் வந்து அவரோட பணியால் இவர் வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் புகழ்பெற்றது வந்து இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா, இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து செஸ் பிளேயர். ஓகேங்களா? 2000, 2007, 2008, 2010, 2012 வந்து செஸ் இதில் உலக சாம்பியன். ஓகேங்களா? 14 வயசுலேயே ஜூனியர் இதில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. 1988 முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் வந்து செஸ்ஸில் விஸ்வநாதன் ஆனந்த் தான். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991-92 பீரியடில் வாங்கின முதல் வீரர் இவர் தான். 2007 வந்து இவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இளவழகி. இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 2008 வந்து ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில் வந்து பாலிஸ் தேஸ் விழா போட்டின்னு இது நடந்திருக்கு. அங்கே வந்து கேரம் இது பண்ணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதே வருஷம், அதாவது 2008 இந்தியாவோட தேசிய கேரம் சாம்பியனாகவும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து மாரியப்பன் தங்கவேலு, இவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து இந்த ரியோ பாரா ஒலிம்பிக்கில் வந்து 2016 வருஷம் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் 1.89 மீட்டர் உயரம் வந்து தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். ஓகேங்களா? பாரா ஒலிம்பிக்கில். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இருக்காது. அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.